பூன் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய நாகூர் இப்ராஹிம் அவர்களே, இந்த நிகழ்விற்கு ராமேஸ்வரத்திலிருந்து வருகை இருக்கக்கூடிய அருமை சகோதரர் ஆல்வின் வில்பர்ராஜ் அவர்களே, இந்த நிகழ்விற்கு வருகையிலிருந்து சிறப்பித்து சென்றிருக்கின்ற மரியாதைக்குரிய மருத்துவர் அவர்களே, இந்த பள்ளியினுடைய தாளாளர் அவர்களே, முதல்வர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இந்த நிகழ்விற்கு வருகை இருக்கக்கூடிய பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஒவ்வொரு பள்ளியிலும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா எல்லாரும் லீவ் விட்டாச்சு, எல்லாரும் அந்த ஊருக்கு போனா அப்படின்னு பல இதுல இருந்திருப்பீங்க. ஆனா அதையும் தாண்டி உங்களுக்கான பட்டமளிப்பு விழா நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம் நீங்க கேட்டீங்கன்னா, இந்த பள்ளியினுடைய தாளாளர் அருமை சகோதரர் மன்சூர் அலியை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். அதாவது நாங்களும் எத்தனையோ பள்ளி தாளாளர்களோட பேசிட்டே இருப்போம். ஒரு நாளைக்கு டெய்லி என்னோட போன்ல பேசிட்டே இருப்பாரு. என்ன சார் பண்ணணும், நம்ம பள்ளியை அடுத்த கட்ட நிலைக்கு எடுத்து சொல்றதுக்கு என்ன செய்யலாம், தினந்தோறும் அதை பத்தி ஆலோசனை பண்ணிட்டே இருப்பார். அப்படி பண்ணும்பொழுதுதான் இந்த பட்டமளிப்பு விழா பண்ணணுங்கிற முடிவு பண்ணணும். அப்ப கூட நான் கேட்டேன், சார் லீவ் விட்டாச்சு எல்லாரும் ஊருக்கு போயிருவாங்களே சார், இப்ப போய் பண்ண முடியுமா அப்படின்னு நான் கேட்டது இல்ல எங்களுடைய குழந்தைகளை நாங்க ரொம்ப சிறப்பு செய்யணும்னு நினைக்கிறோம். அந்த அடிப்படையில தான் இந்த பட்டமளிப்பு விழா பண்ணப்படுது. அதை விட முக்கியம் என்னன்னா, இந்த பட்டமளிப்பு விழா இப்ப எங்க ஸ்கூலோட நானும் பண்ணேன் பட்டமளிப்பு விழா. அதுல கூட நான் இதுல ஒரு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டேன். ஆனா அது நான் சொன்னேன் சார்ட்ட, சார் என்னுடைய பள்ளியிடத்தோட நான் இந்த இதை விட்டுட்டேன் சார், இதை நீங்க சிறப்பா செய்யணும்னு சொன்னோம்னா அதையும் கூட ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஏன்னா நீங்க பட்டமளிப்பு விழாவுக்கு உங்களுடைய குழந்தைகள் போய் பாத்தீங்கன்னா தான் தெரியும், இந்த வாய்ப்பு என்பது எல்லாரும் கிடைக்கிறது. அதனால தெரிஞ்சுக்கிறேன். இந்த பட்டமளிப்பு விழா எதுக்கு தெரியுமா பண்றோம், அதாவது அங்க இருந்துட்டு ஈஸியா சொல்லலாம், அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம். ஆனால் இங்க பார்த்தா தான் தெரியும், உங்களுடைய குழந்தைகள் நிச்சயமாக ஒரு மருத்துவர்களாக ஒரு விஞ்ஞானிகளாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் முன்கூட்டியே ஒரு ஆசீர்வாதம் செய்யக்கூடிய விழா தான் இந்த விழா. ஏன் அப்படின்னா, 5வது பண்ற பிள்ளைகளுக்கு எந்த ஸ்கூல்லையும் பட்டமளிப்பு விழா பண்றது இல்லை. யாராவது புரிஞ்சுக்கங்க, கல்லூரியில போய் தான் நீங்க என்ன செய்ய முடியும், இந்த பட்டத்தை பெற முடியும். ஆனால் அதற்கு முன்னதாகவே நாங்க என்ன செய்யறோம், இந்த பட்டத்தை பெற வச்சு உங்களை ஊக்குவிக்கிறோம். இந்த குழந்தை இதோட நின்றக்கூடாது, இதை விட பெரிய ஒரு உச்சத்தை தொடரணும். அங்க கல்லூரியில போய் பட்டமளிப்பு பெறுவது மிக எளிதா இருக்கும். அதுலயும் குறிப்பா இந்த ஆசிரியர்களை சொல்லணும். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், அவங்களுடைய அர்ப்பணிப்பு உணர்வோட என்ன செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த ஆண்டு விழா இடத்துல தெரிஞ்சிருக்கான், மேடை என்பது எல்லாரும் கிடைக்கிறது இல்ல. இப்ப நீங்களே நினைச்சீங்கன்னால ஒரு 10 நிமிஷம் இங்க மைக்க பிடிச்சி பேசணும்னு நினைச்சா அவங்களால பேச முடியாது. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா, ஏன்னா நம்ம படிக்கிற காலங்கள்ல இந்த மேடையெல்லாம் என்ன செய்யாது, கிடையவே கிடையாது. இப்ப உங்க குழந்தைகளை கூப்பிட்டு ஒரு பேர் சொல்லணும்னா ஒரு பயமே இருக்காது. ஏன்னா 7 வருஷமா என்ன செய்யறாங்க, எல்கேஜில இருந்து துப்பு வரைக்கும் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிக்காக மேடை ஏறி இருக்கிறான். அதனால அந்த பாப்பா என்ன செய்யும், மேடைய எளிமையா தொட்டுறான். ஆனால் அந்த வாய்ப்பு என்பது உங்களுக்கு என்ன செய்யப்படுகிறது, வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த பள்ளி நிர்வாகம், அதாவது மற்ற ஸ்கூல் மாதிரி கிடையாது. அதாவது நம்மளுடைய நிறுவனரை பொறுத்தளவு எப்படின்னா, எப்ப யார் வந்தாலும் அவர் கேட்கிற கேள்வி என்ன, எங்க பள்ளிக்கூடத்துல என்ன குறையும், அதை நான் என்ன செய்யணும். ஏன்னா எல்லாரும் எங்க ஸ்கூல்ல எப்படி சிறப்பா இருக்கா அப்படின்னு பெருமையா கேட்கிற காலத்தை விட இதை நாங்க எப்படி நேர்த்தியா செய்யணும் நினைக்கக்கூடிய நிறுவனம். ஏன்னா எதை செஞ்சாலும் நேர்த்தியா செய்யணும். ஒரு விழா அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்கன்னா ஏதோ கடமைக்காக பண்றது இல்ல, எல்லாருடைய திருப்தி வரக்கூடிய வகையில பண்ணக்கூடியது. அதான் சொன்னேன், உங்களுடைய ஆண்டு விழாவே ஒரு மிகப்பெரிய சாட்சி. எவ்வளவு சிறப்பா பண்ணாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உங்க குழந்தைகளுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. நீங்க எல்லா பள்ளிக்கூடம் நீங்க இங்க படிச்ச மாணவர்களுக்கு ஒரு பெரிய வரலாறு என்ன இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க 10 வருஷம் கழிச்சு உணர்வீங்க, எல்கேஜில இருந்து 5th வரைக்கும் எத்தனை அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்கிறது நீங்க எத்தனை சேமிச்சு வச்சிருக்கீங்கிறது தெரியல. ஆனால் +2 கல்லூரி வரைக்கும் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும், இந்த அவார்டுங்கிறது ஒன்னோட நம்ம பிள்ளைகளுக்கு இனிமே கிடைக்கலையே அப்படின்னு ஏகும் போதுதான் இந்த பள்ளி உங்களுக்கு நிச்சயமான நினைவு போகும். இப்ப நீங்க எல்லாம் படிக்கிற காலத்துல எத்தனை அவார்டு விருது வாங்கி வச்சிருக்கீங்க. அந்த காலத்துல என்ன செய்வாங்க, ஒரு தட்டு கொடுப்பாங்க, அந்த தட்டு பெருமா இருக்கு. ஆனால் இன்று கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விருதையும் நீங்க கீழே போட முடியாது. அப்படியே நினைவுகளா நீங்க என்ன செய்யலாம், சுமந்து கொண்டு இருக்கலாம். 2வது, உங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் அந்த பிள்ளை பெருமையா சொல்லும், அம்மா நான் 5வது படிக்கல இதை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும், நான் எல்கேஜி படிக்கல இந்த பரிசு வாங்கினேன் அப்படின்னு சொல்லும். அவ்வளவு பெரிய நினைவுகளை தருகின்ற பள்ளி என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். இந்த பள்ளிக்கு இன்னும் சிறப்பு இருக்கு. நீங்க இதுவரைக்கும் ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க, ஏதோ நம்ம படிக்க வச்சிருக்கோம் நீங்க நினைப்பீங்க. ஆனா நினைவுகள் எல்லாம் இனிமே தான் உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா நீ 6வது வகுப்புல இந்த பள்ளியை விட்டுட்டு வேறு பள்ளிக்கு செல்லும் போதுதான் உங்களுக்கு தெரியும், இங்க இருக்கிற சௌரியம் அங்க இல்லைங்கிறது உங்களுக்கு காலம் உணர்த்தும்.
ஒரு ஒரு குறைய சொல்றதுக்காக இங்க வருவீங்க. இங்க கனிவோட வந்து வாங்கம்மா உட்காருங்கம்மா என்னம்மான்னு கேட்பாங்க. நீ 6வது போகும்போதுதான் தெரியும். கேட்டு வாசல்லே நிப்பாங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க கேட்பார். ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்திருக்கீங்கன்னா கேட்டு திறக்கப்படும். நீங்கள் போய் அதை பார்த்துட்டு வரலாம். ஆனால் உங்களுடைய குறைகளையும் உங்களுடைய நிறைவுகளையும் சொல்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இன்னும் என்ன செய்ய போறதில்லை, இனிமே கிடைக்க போறதில்லை. அது மட்டும் இல்ல, இந்த உறவுங்கிறது உங்களுக்கு இனிமே கிடைக்க போறதில்லை. நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரை சேர்ந்தவர்களா இருக்கலாம், இல்ல பக்கத்து வீட்டோட இருப்பீங்க, பேசாம கூட இருந்திருக்கீங்க. அதை சேர்த்து வைப்பது இந்த பள்ளிக்கூடம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஏன்னா நீங்க இதுக்கப்புறம் நீங்க ஃபீஸ் கட்ட போனா தனிச்சுதான் போகணும். எங்க போனாலும் நீங்க என்ன செய்தான் போகணும், தனிச்சுதான் போகணும். நாளைக்கு பள்ளிக்கூடமா லீவா கூட நீங்க தெரிஞ்சுக்கிற முடியாது. ஆனால் இங்க அப்படி அல்ல. நீங்க எப்பவுமே என்ன செய்யலாம், இந்த பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு போயிட்டோம், நமக்கும் அவருக்கான உறவு முடிந்து விட்டது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். உங்களுக்கான வாசல் கதவு நிச்சயமாக திறந்தே இருக்கும். ஏன்னா நீங்க எந்த நிலையை நீங்கள் அடைந்தாலும் உங்களுடைய மாணவர்களுடைய நலனை நாங்கள் எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டே இருப்போம். அதனால நீங்க என்ன செய்ய, இந்த பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு போயிட்டு ஒருபோதும் நினைக்காதீங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் இந்த பள்ளியை நீங்கள் என்ன செய்யணும், வந்து பார்க்கணும். உங்களுடைய குழந்தைகளை நாங்கள் விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். உங்களுடைய குழந்தைகள் நிச்சயமாக எதுவாக வர வேண்டும், ஒரு வல்லுநராக, ஒரு மிகப்பெரிய மருத்துவராக, ஒரு பெரிய தொழிலதிபராக வர வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் என்ன செய்யறோம், இந்த இவ்வளவு பெரிய முயற்சியை நாங்க எடுத்திருக்கோம். அதனால இந்த பள்ளியை நீங்க என்ன செய்யணும், சிறப்பா பயன்படுத்திக்கிறங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி மாணவர்களுமே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பசுமரத்து ஆணி போல இந்த உறவு இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5வது படிக்கிற உங்களோட யார் படிச்சோம் இப்ப தெரியுமா, தெரியாது. ஆனா நம்முடைய குழந்தைகளுக்கு நிச்சயமா தெரியும். ஏன்னா நிறைய போட்டோஸ் இருக்கு, அவங்க எடுக்கக்கூடிய அந்த இதெல்லாம் இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நட்பு வந்து இன்று மட்டுமல்ல என்றும் என்ன செய்யும், தொடரும் என்பதே நீங்கள் எவ்வித ஐயப்பாடு கொள்ள தேவையில்லை. அந்த வகையில சிறப்பான ஒரு நிர்வாகத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், உங்களுடைய நட்பு தொடர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகளை இந்த பள்ளியில் நீங்க என்ன செய்யணும், சேர்க்கணும். உங்களுடைய குழந்தைகள் எந்த அறிவை பெற்றிருக்கிறார்களோ அதை உங்களை சார்ந்திருக்கக்கூடிய அனைவரும் பெற வேண்டும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நீங்க தான் சொல்லணும், இது நல்ல பள்ளி, நல்லா சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க தான் என்ன செய்யணும். ஏன்னா நீங்க தான் இந்த ஸ்கூல்ல வந்து 7 வருஷம் அனுபவிச்சிருக்கீங்க, உங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே தெரிஞ்சிருக்கேன். நான் என்னதான் மேடையில சொன்னாலும் உங்களுக்கு தெரியும் இந்த பள்ளி எப்படிப்பட்ட பள்ளி, எவ்வளவு ஒரு சிறப்பான நிர்வாகம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க உங்களுடைய இந்த வாய்ப்பை நீங்க மற்றவர்களுக்கு நீங்க தான் போய் சொல்லணும். இப்ப நாங்க போய் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நாங்க சொல்றதை விட நீங்க தான் என்ன செய்யணும். அப்படி சொல்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த பள்ளியானது வளரும். அதாவது இந்த பள்ளியானது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 6th போகும்போதுதான் தெரியும் இந்த பள்ளிக்கூடத்துல இவ்வளவு சௌகரியம் இருந்துச்சு, நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனால் இன்னும் சில குழந்தைகள் இந்த பள்ளியை நோக்கி வரும் பொழுது இது ஒரு நர்சரி பிரைமரியா ஒருபோதும் இருக்காது, இது ஒரு மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியாக வளரும். அப்படி வளர்வது என்பது பெற்றோராகிய உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த பள்ளியை நீங்கள் என்ன செய்யணும், நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது சார் சொன்னாரு, அதாவது உங்களுடைய குழந்தைகளை நாங்கள் வாழ்த்த வேண்டும் இல்ல, நிச்சயமா உங்க குழந்தைகளை எங்க வாழ்த்தக்கூடிய நிலைமை வரும். எப்பொழுது வரும், இந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் நாளை மிகப்பெரிய உயர்ந்த பதவியை அடைகின்ற பொழுது நாங்கவே ஆதரிப்போம், ஐயா எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்கய்யா அப்படிங்கிற நிலையை உருவாக்க வேண்டும். அது உருவாக்குவது என்பது பெற்றோராகிய உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஏன்னா வாய்ப்பு என்பது நீங்க எல்லாரும் நினைக்கலாம், நம்ம வந்து பீஸ கட்டினா புள்ள படிச்சிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒருபோதும் படிக்காது. நீங்க சார் சொன்ன மாதிரி ஒரு மணி நேரம் குழந்தைகள்கிட்ட நீங்க பேசணும். இப்ப எந்த பேரண்ட்ஸ் நம்ம அப்படி பேசுறோம், ரெண்டே பிரச்சனை, ரொம்ப இன்ஸ் பண்றானா ஒண்ணு சுட்டிலிங்க போட்டு விட்டுற வேண்டியது, இல்லையா செல்போனை கொடுத்து பாடுறா தம்பின்னு விட்டுற வேண்டியது. அதோட பிரச்சனை சால்வ் நீங்க நினைக்கிறீங்க, அது இல்ல. எந்த பெற்றோர் வந்து தியாகம் பண்ணுகிறார்களோ அவர்களுடைய குழந்தைகள் மட்டும்தான் ஒரு உயர்ந்த இடத்தை அடைய முடியும். நீங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்முடைய மண் ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்த மண் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏபிஜே அப்துல் கலாம் இந்த இடத்தை பிடித்தார் என்று சொன்னால் அதற்கு அவருடைய பெற்றோருடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமானது. அந்த வகையில நீங்க கவனிச்சீங்கன்னா அவருக்கு ஏன் வந்து இன்னைக்கு உலகம் பூரா அவருடைய பேர் சொல்லப்படுகிறது, அது என்ன பெரிய தொழிலதிபரா இல்ல மிகப்பெரிய பணக்காரரா, இல்லையே அவர் கல்வியாளர். அந்த கல்வியாளர் ஒன்று மட்டும்தான் அவர் என்ன செய்யுது, இன்னைக்கு வந்து அவருடைய ராமேஸ்வரத்துல 1000 பேர் பிறந்திருக்கலாம், ஆனால் அவருடைய பெயர் எதை தாங்கி இருக்கிறது என்று சொன்னார், அவர் கல்வியாளர். கல்வியாளர்னாலதான் அவரை கூப்பிட்டு குடியரசு தலைவராக இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப கல்வி உங்களை அடுத்த கட்ட நிலைக்கு எடுத்து செல்லும் என்று சொன்னால் அதற்கு கல்வி மிக முக்கியம். அந்த கல்வி அடிப்படை கல்வியை நிச்சயமாக இந்த பள்ளியிலே கொடுத்திருக்கிறார் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை. நீங்க வந்து நினைக்கலாம், இப்ப நானே பாக்குறேன், எங்க ஸ்கூலோட நான் பாக்குறேன், அதாவது
சில பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, சார் இன்னைக்கு உங்க ஸ்கூல்ல படிச்சா சார் என் பிள்ளை இந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா படிக்கின்ற காலத்துல என்ன சொல்லுவாங்க தெரியுமா, என்ன சார் நீங்க என்ன நல்லா பண்ணிருக்கலாம் சார் 1000 குறைகள் சொல்வார்கள். ஆனால் மற்ற பள்ளிகளை நோக்கி நோக்கி போகும்போதுதான் ஐயோ ஒரு நல்ல பள்ளியை நம்ம விட்டுட்டோமே நினைச்சுவாங்க, வருத்தப்படுவாங்க. வருத்தப்பட்டு அப்புறம் ஒன்னும் ஆக போறது இல்லை. அதனால் இந்த பள்ளியை நீங்க என்ன செய்யணும், நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகளை இந்த பள்ளியில் சில பேருக்கு ஒரு ஆசோலேஷன் இருக்கு, மிகப்பெரிய பிரமாண்டமான வண்டி வருது, மிகப்பெரிய பஸ் வருது, நம்ம அதை அனுப்பலாம் நீங்க நினைக்கலாம். ஆனா கேர்ங்கிறது எல்லாரும் எடுக்க முடியாது. அதுக்கு உதாரணம் என்னன்னா, அம்மாவுக்கும் சித்திக்கு வித்தியாசம் இருக்கு. அம்மா பாக்குற மாதிரி சித்திகாரி பார்க்க முடியாது இல்லையா? அது மாதிரி தான் இது அம்மா மாதிரி உங்களுக்கு, மற்ற பள்ளிகள்லாம் சித்தி மாதிரி. நாங்க எடுக்கிற கேரை மற்றவங்க என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அதனால இந்த பள்ளியை நீங்க என்ன செய்யணும், பயன்படுத்தணும். குறிப்பா இந்த மாணவ செல்வங்களை உங்களை வாழ்த்துவதுதான் எங்களுடைய கடமை. ஏனென்று சொன்னால் இந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் இந்த பட்டமளிப்பு விழா எதற்காக நடத்தப்படுகிறது என்று சொன்னால் அவர்கள் இன்னும் பல பட்டங்களை பெற வேண்டும். அதற்கு முன்னோடியாய் முத்தாய்ப்பாய் இந்த பூ நர்சரி பிரைமரி பள்ளி 5வது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பட்டமளிப்பு விழாவை நாங்கள் தொடங்கி வைத்து விட்டோம். இன்று முதல் அவர்கள் புதிய புதிய உச்சத்தை என்ன செய்வார்கள், தொடுவார்கள் என்பதிலே ஐயப்பாடில்லை. அவர்கள் இன்னும் பல டிகிரிகளை பெற்று உயர்ந்த நிலையை அடைவதற்கு அவர்கள் வளர வேண்டும், வாழ்த்த வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த மாணவர்கள் இத்தோடு நின்று விடாமல் இன்னும் பல உயரங்களையும் சிகரங்களையும் தொட வேண்டும். ஆனால் தொடருங்கிறது மட்டும் இல்லாமல் தொட்டுவிட்டதுக்கு அப்புறம் அந்த பள்ளிகளை மறந்துடாதீங்க. அதாவது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நீங்க உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம், நீங்க பக்கத்து வீட்டுல போய் என் வீட்டுக்காரரு 1,00,000 சம்பளம் வாங்கினா அப்படியா ரொம்ப சந்தோஷம்னு யாராவது கேட்பாங்களா? வைத்தச்ச கூட அடாரா இவன் பாரு எப்ப பார்த்தா ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா இவன் வீட்டுக்காரர் 1,00,000 சம்பளம் வாங்குறாரு, எங்க வீட்டுக்காரர் தான் இருக்காரு ஒரு 10,000 கூட வாங்கலைன்னு வைத்தறிச்சல்படுவாங்க. ஆனால் கல்வியில் அப்படி இல்லை. என்னுடைய மாணவன் நாங்க கேட்போம், எங்கேயாவது பார்த்தா கேட்போம் என்னடா பண்ற அப்படின்னு, சார் நான் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கேன் சார், எவ்வளோ சம்பாதிக்கிறேன் 50,000 வாங்குறேன் அப்படின்னு கேட்கணும். பரவாயில்ல, நம்மளோட படிச்ச மாணவன் 50,000 சம்பளம் வாங்குறான் என்று சொன்னால் நாங்கள் பெருமைப்படுகிறோம். அது மாதிரி உயர்ந்த உயர்ந்த இடங்களை தொடுவதற்கு நாங்கள் ஒருபோதும் உங்களுக்கு துணையாக இருப்போம். இந்த பள்ளியை நீங்கள் நன்றாக என்ன செய்யணும், பயன்படுத்திக்கணும். குறிப்பா நீங்க 5வது முடிச்சுட்டான் நமக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கான உறவு முடிஞ்சிச்சு ஒருபோதும் நினைக்காதீங்க. நீ என்ன செய்யணும், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த பள்ளியை என்ன செய்யணும், பார்க்கணும். ஏன் அப்படின்னா உங்களுடைய குழந்தை அடுத்தடுத்த உச்சத்தை தொடுவதற்கு நாங்கள் தான் வழிகாட்ட முடியும். இப்ப உங்களுக்கு ஒரு சில நேரம் டவுட் இருக்கலாம், ஏதாவது ஒரு டவுட் இருக்கலாம், அடுத்து என்ன படிக்கலாம்ங்கிறத விட சில சந்தேகங்கள் இருக்கலாம். அப்ப நீங்க என்ன செய்யணும், இந்த பள்ளிக்கூடத்தை நீங்க பார்க்கணும், பார்த்து தாராள சந்திச்சு சில ஆலோசனை நீங்க என்ன செய்யணும் பெறணும். 5வது முடிச்சுனா எல்லாம் நமக்குள்ள முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இது அப்படிப்பட்ட பள்ளி அல்ல. அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். எப்ப வேணாலும் நீங்க என்ன செய்யலாம், வரலாம். உங்களுக்கான வாசல் கதவு திறந்திருக்கிறது. எங்களுடைய மாணவர்களும் அதே மாதிரி இருக்க மாட்டார்கள். ஏன்னா நாங்க ஒரு நல்ல கல்வியை கொடுத்திருக்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அவங்க இன்னும் சில உச்சங்களை தொட இருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் எல்லாம் ஊக்கமளித்து குறிப்பாக இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு நீங்க இதோட இந்த பட்டமளிப்பு விழாவோட எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு டாடா சொல்லிட்டு போயிடாம இந்த பள்ளியுடைய வளர்ச்சிக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப 5வது மாணவர்கள் இந்த பள்ளிக்கூடத்தை நிறைவு செஞ்சுட்டு போறீங்க அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு எங்களுக்குமான உறவு விட்டு போச்சு நினைக்காதீங்க. உங்களுடைய நினைவுகள் இந்த பள்ளி என்ன செய்யணும், எதையாச்சும் ஒரு வகையில தாங்கி போயிட்டு. எங்க ஸ்கூல்ல எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு செட்டு ஃபேன் இருக்கும். அது பாத்தீங்கன்னா அந்த பள்ளி 5வது போறக்கூடிய மாணவர்கள் தன்னுடைய நினைவை என்ன செய்வாங்க, விட்டுட்டு போயிருப்பாங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த பேரண்டோ இல்ல அந்த ஸ்டூடெண்டோ வரும்போது சொல்லலாம், சார் ஆமா சார் இந்த வருஷம் நான் படிக்கல, நாங்க எல்லாரும் 5வது மாணவர்களா என்ன செய்யலாம் வாங்கி கொடுத்தோம். நீங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பல நினைவுகள் அந்த 5வது மாணவர்கள் விட்டு சென்றன. அதற்கு பிறகு அவர்கள் எங்களை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதே போல இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஊக்கம் அளித்து இந்த பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் இந்த பள்ளியினுடைய தாளாளர் நிறுவனம் உட்பட அனைவரையும் நீங்கள் எல்லாம் வாழ்த்த வேண்டும். ஏன்னா உங்களுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு இவங்க மூலம் தான் கிடைச்சிருக்கு. நீங்க காசு கொடுத்து நீங்க என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. உங்கள்ட்ட பணம் இருக்கலாம், இவ்வளவு பெரிய மேலையை அமைத்து உங்கள் குழந்தைகளை வாழ்த்த சொல்லணும்னா யாராவது நடத்துவாங்களா? ஐயோ, நீங்க வளர்றது பல பேருக்கு பிடிக்காது. ஆனால் நீங்கள் வளர்வதையும் வாழ்த்தக்கூடிய ஒரே பங்கு யாருன்னா ஆசிரியர்கள் எங்களுடைய பங்களிப்பு தான். ஆகவே இந்த பள்ளியுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும். இந்த பள்ளியை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்கு படிக்கின்ற மாணவர்கள் மிகச்சிறந்த உச்சநிலையை அடைவார்கள் என கேட்டு வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுவதே. நன்றி வணக்கம்.